கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளத்துக்கு இடையே சாலையின் இருமருங்கிலும் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு நின்று கண்ணீர் அஞ்சலி செலுத்த விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம் தீவுத்திடலில் இருந்து கோயம்பேடு நோக்கி இப்போது சென்னை சென்ட்ரல் மற்றும் ரிப்பன் மாளிகை மாநகராட்சி மாளிகையை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. சாலையின் இருபுறங்களிலும் நின்றுள்ள ஏராளமான மக்கள் அவருக்கு கண்ணீர் மல்க விஜயகாந்திற்கு பிரியா விடை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிலையில் அவருடைய இறுதிச் சடங்கு கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது இறுதி ஊர்வலமானது, விஜயகாந்தின் இறுதி ஊர்வலமானது இப்போது தொடங்கி இருக்கிறது. தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்துள்ள மக்கள், சென்னை மாநகர மக்கள் உள்ளிட்ட அனைவரும் அவருக்கு பிரியாவிடை கொடுத்து வருகிறார்கள். நம்மிடையே விஜயகாந்த் தொடர்பான நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல திரைப்பட இயக்குனர் எஸ்.டி. முத்துராமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜயகாந்த் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க சார். விஜயகாந்த் அவர்களை வைத்து நான் 2 படங்களை இயக்கியிருக்கிறேன். ஒரு படம் விஜயம் தயாரித்த தர்ம தேவதை, இன்னொரு படம் நம்முடைய தானுசார் கலைப்புலி தானுசார் தயாரித்த நல்லவன் என்ற படம். இந்த நல்லவன் படம் 100 நாள் ஓடி கலைஞர் அவர்கள் தலைமை வைத்து எங்களுக்கெல்லாம் விருதளித்து ஷீல்டு கொடுத்தாங்க. அந்த படம் மிக சிறப்பாக அமைஞ்சது. அந்த படத்துக்கு நாங்கள் காஷ்மீர்லாம் போய் ஷூட் பண்ணோம். அதுல ஃபைட்டிங் மாஸ்டர் வந்து சூப்பராக அந்த படிபடர்ந்த மலைத்தொடர்ல ஃபைட்டு, அதுவும் நல்ல லொகேஷன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மலையினுடைய 600 ரூபாய்க்கு மேல போனோம். அங்க போறதுக்கு நடந்து போக முடியாது. ஆகவே வரி குதிரைகள் மேல ஏறிட்டு சாமான்களை தூக்கிட்டு கிட்டத்தட்ட கீழே விழுந்தா 600 அடி கீழே விழுகணும், அந்த அளவுக்கு உயரம். அதுல போய் பார்த்தா அருமையான லொகேஷன். அந்த லொகேஷன்ல ஷூட் பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஷூட் பண்ணோம். அதை பார்த்தா சூப்பரா இருந்தப்ப இவ்வளவு தூரம் நாளைக்கு வந்து எடுத்தா கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கீழே போய் எடுத்துடலாம், இந்த லொகேஷனுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை கேள்விப்பட்ட விஜயகாந்த், சார் வேண்டாம் சார், இந்த மாதிரி லொகேஷன் கீழே கிடைக்காது, எவ்வளவு சிரமப்பட்டாலும் நம்ம இங்க வந்து எடுத்தா நிச்சயமா நமக்கு நல்ல பேர் வரும், நம்முடைய உழைப்பு கிடைச்ச பலன் கிடைக்கும் சார் சொல்லிட்டு மறுநாளும் அதே இடத்துக்கு வந்து ஷூட்டிங் வச்சோம். அவர்கிட்ட ஸ்பெஷல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் உண்டு. டூப் போடாம அவரே ஃபைட் பண்ணுவாரு. சிவத்துல காலை உதஞ்சி எதிரி காலால் அடிப்பாரு. அதெல்லாம் பழக்கப்பட்டிருந்தால்தான் வர முடியும் தவிர தன்னால ஃபைட் வராது. டூப் போட்டாலும் அந்த மாதிரி வராது. அது ஒரிஜினல் ஷாட் எடுக்கிற அளவுக்கு விஜயகாந்த் சார் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து சிறந்த ஃபைட்டா ஆக்கி கொடுப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் முழுமையா தன்னை ஈடுபடுத்தி கொண்டு முழு ஈடுபாடோடு தொழிலை செஞ்சாரு. அதனாலதான் அவருக்கு நல்ல பேரும் மக்களுடைய வரவேற்பும் கிடைச்சது. அந்த சினிமா துறையுடைய நடிப்பு மட்டுமில்ல, பொது வாழ்க்கையிலையும் அவர் மக்களுக்கு சிறந்த தொண்டுகளை செஞ்சாரு. இப்ப யார் போய் என்ன உதவி கேட்டாலும் உடனே மனம் திறந்து அந்த உதவியை செய்வாரு. அவரே முன்னிருந்து அது நடந்ததா, அவங்க போய் சேர்ந்ததா அப்படிங்கிறத கவனிப்பாரு. ஆக அதுலயும் ஒரு ஈடுபாடு இருந்தது. அதே போல கட்சி ஆரம்பிச்சு கட்சியிலையும் எதிர்கட்சி தலைவராக வந்து அந்த அரசியல் துறையிலையும் அவரை மேல முன்னுக்கு வந்தாரு. அவங்க மொத்தத்துல மக்களுடைய உள்ளத்துல போய் இடம் பிடித்த மனிதர் நம்முடைய விஜயகாந்த் அவர்கள். அதாவது திருக்குறள் சொல்ல போனா இது சொல்லுவாங்க, உள்ளத்துல பொய் இல்லாம உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் வள்ளுவன் சொல்லலாம். உள்ளத்துல பொய் இல்லாம வாழ்ந்தா மக்களுடைய இதயத்துல போய் வாழ முடியும் அப்படின்னு வள்ளுவன் சொன்னா, அந்த குரலுக்கு சாட்சி விஜயகாந்த். அந்த குரலுக்கு சாட்சியா விஜயகாந்த் வாழ்ந்தார் என்பதற்கு விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த வருகிற இந்த பெருங்கூட்டம், பெருந்தலைவர்கள் அத்தனை பேருடைய வரவுமே நமக்கு அதை உறுதி நமக்கு காட்டுது. ஆகவே அவர் உள்ளத்துல பொய் இல்லாம கொடையோட நல்ல மனசோட மனித நேயத்தோட வாழ்ந்ததுனால இந்த எல்லா மக்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி தங்களுடைய உள்ளத்துல அவர் வச்சிருக்காங்க. கேப்டன் மறைஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க. கேப்டன் மறையில மக்களுடைய இதயங்கள்ல போய் உட்கார்ந்துட்டார். ஆகவே அவர் என்றும் நம்முடைய நினைவுகளை இருப்பார். அவருடைய துண்டுகளை நாம் கற்றுக்கொண்டு அவர் போல நல்லவைகளை வாழ்த்தி நல்ல தொண்டுகள் செய்து வாழ்வதற்கு இன்றைக்கு அஞ்சலி செலுத்துகிற மூலமாக இதனை நான் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணியது எண்ணியாக எய்துவர், எண்ணிய திணியராக பெற்ற குரலை சொல்லி
நாம் எண்ணுகிற லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம். அதற்கு சாட்சி விஜயகாந்த். நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்தே பல்வேறு திரைப்பட நடிகர்களை பார்த்திருப்பீங்க. அந்த திரைப்பட ஷூட்டிங்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த உணவு வழங்குவதில் ஒரு சமத்துவத்தை ஒரு முதல் முறையா கடைபிடித்தாருன்னு சொல்லுவாங்க. அது நீங்க 2 படம் எடுத்திருக்கீங்க. நீங்க மற்ற நடிகர்கள் படிக்கும் இயக்கும் போதும் இவர்கிட்ட அந்த இயக்கும் போதும் அந்த ஒத்துழைப்பு மற்றும் அந்த உணவு அளிப்பதில் முழு ஈடுபாடோட செய்யாரு. காட்சிகளை செஞ்சாலும் சரி, பாட்டு செஞ்சாலும் சரி, ஃபைட் செஞ்சாலும் சரி, அது ஈடுபாடோட செய்யாரு. சும்மா வந்தோம் போறோம்னு இருக்காது. உள்படு கேரக்டரை மனசுல வாங்கிட்டு டைரக்டர் விரும்புகிற மாதிரி படத்தை செஞ்சு கொடுக்கிற நடிகர் விஜயகாந்த் அவர்கள். நன்றி சார். நீங்க விஜயகாந்த் தொடர்பாக பல்வேறு பகிர்ந்து கொள்ளும் மிக்க நன்றி சார்.